ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். பாருங்கள், இன்றைக்கெல்லாம் வந்து நாங்கள் காலையில் கிச்சன்லாம் ஒரே க்ளீனிங் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து கிச்சன் ஆர்கனைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுதான் எங்கள் கிச்சன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லாமே மாற்றிருக்கேன். இந்த கிச்சனில் இதை வந்து இங்கே பிடி துணி வச்சுருக்கிறதுக்கு இப்படி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம எது இடிச்சுக்கிறதுக்கு பூண்டு, மிளகு, ஜீரகம் இடிக்கிறதுக்கு இது வச்சுருக்கோம். மேடையில் அடுப்பு வச்சாச்சு. மேடையில் இங்கே பாருங்கள், இந்த ரேக் வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு ரேக்கு. இது ஆல்ரெடி இங்கே இருந்தது. இதை வந்து இப்போ வந்து இதுக்கு ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டு வச்சு இதில் ஸ்பூன்னு எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி ஸ்பூன்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இது உப்புக்கு, ஊறுகாய்க்கெல்லாம் இதெல்லாம் போட்டோம்னா சீக்கிரம் வந்து அரிக்காது. அதுக்காக இந்த மாதிரி ஸ்பூனை வந்து நான் புதுசுலேயே சேகரித்து வச்சுருப்பேன். அந்த மாதிரி இதுக்கு அதை யூஸ் பண்ணிக்குவேன். இதில் வந்து பெருங்காயத்தூள் இருக்குது. இது வந்து டீத்தூள். இது வந்து மஞ்சத்தூள். அப்புறம் கீழே பாருங்கள், காய்கறி தோல் சீவிர அந்த இது கத்திங்க, எல்லா கத்தியும் இங்கே இருக்கும். இது தேங்காய் நோண்டுற கத்தி. கீழ் செல்ஃபில் இதை வச்சுருக்கேன். இது வந்து தோசைக்கு ஆயில் ஊற்றுறதுக்கான சின்ன கிண்ணம். இதெல்லாம் வந்து எங்கள் அண்ணன் இருக்கும்போதே வாங்கி வச்சுருக்காங்க போல். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த ஒரு ட்ரே மாதிரி இங்கே வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் வந்து ஒரு ஜாடியில் தூளுப்பு போட்டிருக்கேன். கல்லுப்பு தீந்துருச்சு, அதை வாங்கி போடணும். ஒரு பெரிய சிசர் வச்சுருக்கேன் பேக்கெட்லாம் கட் பண்ணுறதுக்காக. இதுலேயும் வந்து இந்துப்பு போடுறதுக்காக இதை வச்சுருக்கேன் கழுவி. இங்கே பாருங்கள், 3 ஆழாக்கு வச்சுருக்கேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேர் சின்னது. இது வந்து வீசாம்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பெருசு அரிக்காப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 ஆழாக்கும் என்கிட்ட எப்போவுமே இருக்கும். நான் இதில் தான் அரிசி அளந்து போடுவேன். பருப்புலாம் இந்த சின்னதில் அளந்து போடுவேன். அதனால் இது 3ஐயும் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த இடத்துல எண்ணெய் கேன் வச்சுக்குவேன். எண்ணெய் கேன் கழுவிருக்கேன், அதனால் இப்போ வைக்கலாங்க. இந்த ட்ரேலே எண்ணெய் கேனும் வச்சுட்டு இங்கே பாருங்கள், நைட்டுக்கு மாவு, இட்லி மாவு ரெடியாக இருக்குது. இது வந்து தட்டோட ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டை இங்கே தான் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. எதுனா அப்படி ஒன்று வேகமாக எடுத்தோம்னா டக்குன்னு எல்லாமே வந்து கீழே விழுகுது. அதனால் வந்து இதை வந்து இப்படி தனியாக தான் வைக்கணுன்றதுனால இப்படி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுருக்கேன். மீதி இதில் வந்து பெரிய தட்டுங்கள்லாம் என்னால் வைக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்ற தட்டுங்கள்லாம் மட்டும்தான். இதில் சின்ன சின்ன தட்டுங்க தான் நான் வச்சுருக்கேன். சாப்பிட்ற தட்டு எல்லாமே அந்த சைடு இதுக்கு நேராக மேலே வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறேன் அதை. இந்த லாப்ட்டு இங்கே பார்த்துக்கோங்க. இந்த அடுப்படி இந்த லாப்ட்டுக்கு கீழே கரெக்டாக அந்த காய்கறி ஸ்டாண்ட் இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி நான் இதை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்குவேன். இதில் வந்து காய்கறியும், கிழங்கு, பூண்டெல்லாம் வச்சுருக்கேன். காலிஃப்ளவர், வாழைக்காய், இஞ்சி, உருளைக்கிழங்கு, பூண்டு எல்லாம் வச்சுருக்கேன். கீழே பாருங்கள், கருணக்கிழங்கும் புடலங்காய் வச்சுருக்கேன். அது கீழே வந்து ஒரு ட்ரே வச்சு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். ஏன் ட்ரே வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த ட்ரேலேருந்து தோல் வந்து கீழே கொட்டுது. ட்ரே வச்சுக்கிட்டோம்னா கொட்டாது. இது இப்படி வந்து இதுக்கு நேராக இப்படி நான் வந்து இங்கே பாருங்கள், இடத்துக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவேன். இப்போ இந்த செல்ஃபு, இது வந்து மொத்தம் 1 2 3 4 5 செல்ஃப் இருக்கும் எங்களது. 5 செல்ஃபில் கீழ் செல்ஃபில் வந்து குடம்லாம் காலியாக அணைச்சின்னா அங்கே வச்சுக்குவேன். தண்ணி வந்தால் பிடிக்கலாம், இல்லைனா அங்கேயே வச்சுக்கலான்ட்டு அதை கவுத்து வச்சுருவேன். இன்றைக்கி கழுவி வச்சுக்கனால வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள், காய்கறி வாங்குகிற ஒயர் கூட, ஜாமான் கழுவுற கூட வச்சுருக்கேன். அதுக்கு மேல் செல்ஃபில் வந்து அருகாமனை. எப்போவுமே அருகாமனை வந்து இல்லாமல் இருக்காது. எனக்கு வந்து அருகாமனை வந்து இருக்கணும். அதை வந்து நிமித்தி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்லா படுக்க வச்சுருக்கேன். தேங்காய் துருவி 1, காய்கறி கட் பண்ணுற பலகை. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். இடுக்கி, கிளிப்புங்க, அப்புறமே முறுக்கு சுடுற அந்த தட்டுங்க எல்லாமே மிஸ் ஆகாமல் இந்த மாதிரி கூடையில் போட்டு வச்சுருப்பேன் நான் எப்போவுமே. போட்டுட்டு இந்த குக்கருக்கு போடுற வெயிட்டு எல்லாமே இந்த மாதிரி இதில் போட்டு வச்சுருப்பேன். தேவையில்லாத ஸ்பூனுங்கள்லாம் இதில் இருக்கும். இதில் பாருங்கள், இந்த தேங்காய்
திருவுற கத்தி இது, ஒரு வடிகட்டி பழம் ஜூஸ் பிழிகிற வடிகட்டி இருக்கும், அப்புறம் ஒரு வாளியில் புளி வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த செல்ஃபில் இருக்கும். இந்த காப்பர் குடமும் மூடி தட்டும் இப்போ தான் எடுத்திருக்கேன். இதை விளக்கணும். விளக்கிட்டு இதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலான்றதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், மிக்சியை இங்கே வச்சுருக்கேன். இங்கே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இங்கே வந்து டிஃபன் சாப்பிட்ற தட்டு ரெண்டும் இந்த தட்டு வச்சுருக்கேன் செட்டாக. இதை வந்து இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது வேறு எங்கே வச்சாலும் செட் ஆகலை, அதனால் அப்படி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் டைனிங் டேபிளுக்கு போகணும். அதனால் இதெல்லாம் கழுவி இங்கே வச்சுட்டோம். இப்போதைக்கு இருக்குது வடை சட்டி வைக்கிறது. இது என்ன சொல்லுவாங்கன்னா பிரமணன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. பிரமணம் இங்கே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பாத்திரம் வந்து கழுவி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வரைக்கும் பாத்திரம், கெட்டி பாத்திரம் எல்லாம் வந்து இந்த சைடில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து இங்கே பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், உளுந்து, உடச்ச உளுந்து, இது வந்து இதில் என்ன இட்லி அரிசி இதில் இருக்குது. இதில் வந்து பாசுமதி ரைஸ் வந்து இங்கே வச்சுருக்கேன். இது வந்து கஞ்சி போடுற அரிசி, இது வந்து சாப்பாட்டு அரிசி, இதெல்லாம் வச்சுருக்கேன். எண்ணெய் அளந்து ஊற்றுற உழக்கு ஒன்று வச்சுருக்கேன். அது வந்து எல்லார் வீட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க, அதனால் அதை இங்கே வச்சுருக்கேன். ஒரு மினி லஞ்ச் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். இந்த லஞ்ச் பாக்ஸு எப்பயும் இங்கே இருக்கும், அதனால் ஒரு அவசரத்துக்கு தேவைன்னா எடுக்கிறதுக்காக முன்னாடி இதை வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே மளிகை ஜாமான், நாட்டு சர்க்கரை, அப்புறம் இதெல்லாம் வந்து ஏலக்காய் டப்பா, இது பாசி பயிர் டப்பா, இதெல்லாம் கொட்டி வைக்கணும், எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொண்டக்கடலை, கசகசா எப்போவுமே நான் தனியாக தூக்கில் இந்த தூக்கில் தான் போட்டு வச்சுக்குவேன். அந்த மாதிரி தனியாக வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடி பொட்டுக்கடலை இருக்குது. இங்கே மிளகாத்தூள், இந்துப்பு பாட்டில் எப்பயுமே நம்மகிட்ட இருக்கும். கிராம்பு, பட்டை, இது வந்து அந்த மராட்டி மொக்கு போடுற டப்பா, மராட்டி மொக்கு எடுத்து போடணும், தீந்துருச்சு. இது வந்து ஒரு மருந்து. இது வந்து ஆவாரம்பூ பட்டை பொடி, காலையில் கஷாயம் போட்டு குடிக்கிறதுக்காக அதை வச்சுருக்கேன். ஜீரக டப்பா, வெந்தயத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். சேமியா டப்பா இருக்குது. இது வந்து சாமை, இது இது வந்து வேர்க்கடலை உரித்து வச்சுருக்கேன். இது கேழ்வரகு மாவு. இது வந்து ஃப்ரிட்ஜில் ஐஸ் தட்டு, இதை வாங்கி அதில் வைக்கணும். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம இது என்ன சொல்லுவோம், கேட்டில், சுடுதண்ணி வைக்கிற கேட்டில், அது தட்டு. இங்கே சப்பாத்தி கட்டை, ரோலு. இது வந்து இடியாப்ப கட்டை. இந்த மாதிரி இடியாப்பம் கட்டை வாங்கி இடியாப்பம் செஞ்சால் செம சூப்பராக இருக்கும். ஃப்ளாஸ்க்கு 2 இங்கே வச்சுருக்கேன். இதை இப்படி வச்சுக்குவோம். பாருங்கள், ஃப்ளாஸ்க்கு 2 ஃப்ளாஸ்க் வச்சுருக்கோம், 1 லிட்டர் ஃப்ளாஸ்க்கு. அப்புறம் மேல் செல்ஃபில் இட்லி குண்டான், குட்டி இட்லி, உள்ளே வந்து இட்லி குண்டான், இட்லி தட்டெல்லாம் மேலே இருக்குது. இதில் குட்டி இட்லி. இந்த 2 முறமும் வந்து நான் புடைக்கிறதுக்கான முறம். இது வந்து நான் நல்லா வாங்கிட்டு வந்தது, பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். சொலகு கிடையாது, இது வந்து வேலூர் சைடு தான் இந்த மாதிரி முறம் கிடைக்கும். இது பேர் முறம். இங்கே பாருங்கள், இது முறம். இந்த முறம் வந்து நான் வந்து வேலூர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து அப்படி இந்த சைடு வந்தோம்னா இங்கே பாருங்கள், என்னோடய ஐட்டமே இங்கே தான் இருக்கும். இதெல்லாம் நான் டிஃபன் பாக்ஸுங்க, நான் டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு போகிற டிஃபன் பாக்ஸுங்க. பாருங்கள், எல்லாமே ஒரு சைடாக அடுக்கி வச்சாச்சு. இது எல்லாமே நான் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது. இதுதான் உங்களுக்கு தெரியும், இது எப்போவுமே நான் மாமாவுக்கு போடுவேன் இதில். அப்புறம் அப்படி இங்கிட்டு வந்தால் சாத்துக்குடி ஜூஸு, இது வந்து ஒரு ஹாட் பாக்ஸு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நான் புதுசாக நியூவாக என்னோடய கிச்சனில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நியூவாக இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது. இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இந்த கப்பு இதெல்லாமே வந்து இப்போ நியூவாக வச்சுருக்கேன். இது வந்து பணியார சட்டி, இது தாளிக்கிற கரண்டி, சும்மா டப்பா, அது மூடி காணோம். அப்புறம் அதுக்கு மேல் செல்ஃபில் பார்த்திங்கன்னா செம்புங்க, அப்புறம் ரொம்ப அவசரமாக தேவைப்படுற டம்ளர்ஸுங்க, மிக்ஸி ஜாருங்க, இதெல்லாம் வந்து இந்த ஒரு செல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். செல்ஃபெல்லாம் ரொம்ப. அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா அதுக்கு மேல் செல்ஃபில் ஃபுல்லாக டம்ளர்ஸ்,
எல்லா டம்ளர்ஸும் தண்ணி குடிக்கிற டம்ளர்ஸ், டீ குடிக்கிற டம்ளர்ஸ்லாம் இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே. அதே மாதிரி அதுக்கு கீழ் செல்ஃபில் டிஃபன் பாக்ஸ் செல்ஃபுக்கு நேர் கீழே பார்த்திங்கன்னா சமைக்கிற பாத்திரங்க, குக்கரு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே என்னோடய ஐட்டங்கள் பாருங்க, இரும்பு வடை சட்டி, இண்டோலியம்ஸ் வடை சட்டி எல்லாமே வச்சுருக்கேன். அப்புறம் மண் பாத்திரங்க இதெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே மண் பானம், மண் சட்டிங்க வச்சுருக்கேன். அது கீழே அப்படியே இந்த சைடு வந்தோம்னா 2 வாளி வச்சுருக்கேன். கோதுமை மாவு, கேப்ப மாவுலாம் அரைக்கலான்னு சொல்லி, அதுக்கப்புறம் திடீர்னு தேட முடியாது, மிளகாத்தூள் அரைக்கலாம் தேவைன்ட்டு இது வச்சுருக்கேன். பாத்தங்கழுவுற கூட ஏற்கனவே காமிச்சிட்டேன். அப்படியே குடம் அதெல்லாம் தான் வச்சுருக்கேன். இப்போ என் கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நல்லா பார்க்க நீட்டாக தான் இருக்குது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், இது இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு நான் ஃப்ரிட்ஜ் டூரும் காமிக்கிறேன். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய சிங்க்கு, இந்த சிங்க்குக்கு நேர் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தட்டு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இந்த தட்டு ஸ்டாண்டில் நான் பெரிய பெரிய தட்டுங்கள்லாம் இதில் போட்டு வச்சுருப்பேன். சாப்பிட்ற தட்டுங்க எல்லாமே இதில் இருக்கும். இது தோசை மூடி, சாப்பிட்ற தட்டுங்க எல்லாமே அடியில் இருக்குது. இது பருப்பு கடையிற மத்து, இது பன்னீர் திருவி, இது ஃப்ளாஸ்க் கழுவுற ப்ரஷ்ஷு இதெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இங்கிட்ட வந்தால் இங்கே ஒரு ஜன்னல். நான் அந்த துணியெல்லாம் அலசினேன்னா இங்கே தான் காய போட்டுக்குவேங்க. பொடி துணி அலசுறதெல்லாம் இங்கே காய போட்டுக்குவேன் ஜன்னலில். இந்த ஜன்னலில் தான் காய போடுவேன். ஏன்னா இங்கே காற்று கொஞ்சம் ஈஸியாக வரும், சீக்கிரம் காயும், அதுக்காக அங்கே போட்டிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிச்சனுக்கு இந்த இடத்துல தான் நான் மிக்ஸி போட்டுட்டு அரைச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த இடத்துல நான் இது வச்சுருக்கிறேன். இது இங்கே வைக்க மாட்டேன், இந்த ஸ்டாண்டில் இருக்கும் அது எப்போவும். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்புக்கு நேர் கீழ் செல்ஃபில் பாருங்கள், நான் யூஸ் பண்ணுற கிரைண்டர், இந்த கிரைண்டர் நான் யூஸ் பண்ணுவேன். அதை இங்கே வச்சுருக்கேன்னா இங்கே பாருங்கள், தோசைக்கல், இரும்பு தோசைக்கல், நல்லா தோசை வரும் அதில். இதுவும் நான் யூஸ் பண்ணுறது தான். ஆனால் மேக்ஸிமம் இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன், இந்த கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுவேன். கீழே பாருங்கள், மண் சட்டி, தண்ணி ஊற்றி ஜில்லுன்னு வச்சு குடிப்போம்ல, ஐஸ் வாட்டர் குடிக்கிற மண் பானை. இது வெய்ய காலத்தில் மட்டும்தான் அதை நான் யூஸ் பண்ணுவேன். வெய்ய காலத்தில் யூஸ் பண்ணுறேன்னா அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக அது நல்லா ஜில்லுன்னு இருக்கும் தண்ணி ஊற்றி வச்சோம்னா, அதனால் அப்போ அதை எடுத்து குடிச்சுக்குவோம். அதுக்காக தான் அது. இந்த இதுக்கு நேர் மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் அடித்து ரொம்ப தேவையானது தோசை கரண்டி இதெல்லாம் இந்த இது ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது நகரும், நல்லா மேலே வரைக்கும் தூக்கும், அந்த மாதிரி இது. அதனால் இதில் ஓரளவுக்கு தான் மாட்ட முடியும். நான் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு இன்றைக்கெல்லாம் க்ளீன் பண்ணி மாட்டி வச்சாச்சு. இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கணும், இந்த மாதிரி தள்ளி தள்ளி எல்லாம் ஒன்றா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நீட்டாக்கியாச்சு. அதனால் இந்த மாதிரி இதை நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்களும் எனக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கிச்சன் இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு, நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்றத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு கிச்சன் இது தான். சும்மா சிம்பிளாக இருக்கிற இடத்துல என்ன வச்சு எப்படி பண்ணலாம், அழகுபடுத்தலான்னு படுத்தியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.